இதெல்லாம் நீங்க செஞ்சிருந்தா, ஒருவேளை உங்க குழந்தை ஏதாவது இழந்து போயிருந்தா, அதை திரும்ப தேவன் ரெட்டிப்பா அந்த குழந்தைய கைகளிலே தருவார். யோபு தன்னுடைய உத்தமத்தில் எப்படி இருந்தாங்க? உறுதியா இருந்தான். ஆனா வாயில எப்படி இருந்தான்? தவறிட்டான். சரி செய்யணும். சரி செய்யணும்னா எப்படி சரி செய்ய முடியும்? ஒரு மனுஷன் தப்பு செய்யறான் அப்படின்னா அந்த தப்பை போய் நம்ம என்ன பண்ணணும்? பெரிய மனிதர்கள், கொஞ்சம் நல்லா வாழ்றவங்க, நல்லா இருக்கிறவங்க போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். போய் அப்பா நீ செய்யறது தவறு, தவறு செய்யாத, இது பரலோகம் போக முடியாது, இது தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல, தேவன் வெறுக்கிற காரியங்கள் இதெல்லாம் விட்டுருப்பா, கொஞ்சம் மனம் திரும்பு, பரலோக ஆசீர்வாதத்தை என்ன பண்ணு பெற்றுக்கொள்ளு அப்படின்னு போய் என்ன பண்ணணும்? நம்ம பெரியவங்க போய் சொல்லி கொடுக்கணும். சொல்லுங்க, சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்காதனால அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. யோபுக்கு நண்பர் சொல்றாங்க, தூதர்கள் சொல்றாங்க. யாரு சொல்லி அவன் என்ன பண்ணல? கேட்கவே இல்லைங்க யோபு. யாரு சொல்லி யோபு என்ன பண்ணல? கடைசியில் தேவனே இறங்கி யோபு சில காரியங்களை பேசுகிறார். தேவனே சில காரியங்களை பேசுறாருங்க. தேவனே சில காரியங்களை பேசுகிற பொழுது யோபு மனம் திரும்புகிறான். கண்கள் திறக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நாம் சில கண்கள் திறக்கப்படணும். நமக்கு சில கண்கள் நமக்கு திறக்கப்படாவிட்டால் ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? கண்கள் திறக்கப்படாவிட்டால் நம்ம பாருங்க இருளில் இருப்போம். கண்கள் திறக்கப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவர் உதவி அதுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை என்ன பண்ணுவார்? உணர்த்துவார். அப்ப கண்கள் திறக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாருங்க, தேவனே இறங்கி சில நேரங்கள் என்ன பண்றான்? பேசுறாரு. பேசும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கண்கள் திறக்கப்பட்டவனே மனம் திரும்புகிறான். யோபு மனம் திரும்பி முதல் ஜெபமே எப்படி பண்றான் தெரியுமாங்க? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய, சொல்லுங்க, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பக்கத்து மாதிரி சொல்லுங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். முதல் ஜெபம், மனம் திரும்புவதற்கு பின்னாடி முதல் ஜெபம். அது பின்னாடி வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோபு இழந்தது எல்லாவற்றையும் தேவன் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை மிகவும் எப்படிங்க? யோபின் முன்னிலைமை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. பக்கத்தில் இருப்பா சொல்லுங்க, மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. முன்னிலைமையை பார்க்கலாம் அவருடைய பின்னிலைமையை தேவன் அதிகமா என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. முன்னிலைமை காட்டிலும் சொல்லுங்க, முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை எல்லாம் ரெட்டிப்பா கொடுத்துட்டாருங்க. முழுக்க எதை காட்டுகிறீங்கன்னா, இது எல்லாம் தேவனை சார்ந்து நிற்கிறோம். தேவன் தான் நமக்கு ஆண்டவர், தேவன் தான் நம்மை உண்டாக்கினவர், தேவன் தான் இல்லத்தின் தலைவராக இருக்கிறார், தேவனை தான் மையமாக வச்சிருக்கிறோம். ஆகையினால இது எல்லாவற்றையும் யார் கையில கொடுக்கிறோம்? தேவ கரத்துல கொடுக்கிறோம். தேவனுடைய கரத்துல கொடுத்த ஒண்ணு கூட பழுதாகாது, பழுதற்று போகாது. அது பாதுகாப்பா ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நம்பிதான் தேவ கரத்துல கொடுக்கிறோம். ஹலோ, சில நேரங்கள் அந்த தேவ கரத்துல கொடுத்த காரியங்கள் பிள்ளைகள் கூட சில நேரங்கள் அப்படி சில காரியங்கள் வருதுன்னா தேவ கரத்துல கொடுத்திருப்போமானால் தேவன் அவைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. இப்ப தேவ கரத்துல யோபு இருந்ததுனாலதான், தேவனுக்கு யோபு பயந்ததுனாலதான், உத்தமமாய் வாழ்ந்ததுனாலதான் யோபு முழுவதும் பிசாசு கையில கொடுப்பதற்கு தேவனுக்கு என்ன இல்லைங்க? விருப்பம் இல்ல. அதனாலதான் தேவனே இறங்கி என்ன பண்ணுகிறார்? உன் வாயை மாத்தாத வரையிலையும், உன் விசுவாசம் மாறாத வரையிலையும், நீ உன்னுடைய வாயில கர்த்தர் நல்லவர் என்று சொல்லாத வரையிலையும், தேவன் கெட்டதை அனுமதிக்கல, தேவன் தீமை அனுமதிக்கல, தேவன் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல,
தேவன் எனக்கு தீமையை ஒரு நாள் ஒருபோதும் செய்ய மாட்டார். கர்த்தர் எனக்கு நன்மையானதை மாத்திரம்தான் தருவார். அதை தான் என் வாழ்க்கையில பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை தவிர வேற எதையும் அவர் தரமாட்டார் என்று இதை நம்பாத வரையிலையும், நீ பேசாத வரையிலையும் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வராது. ஏன்னா இவன் தேவ கருத்துல இருக்கிறான். ஹலோ, ஒப்பு கொடுக்கிறான், அர்ப்பணிக்கிறான், மாறுதா இல்லைங்களா? சொல்லுங்க. இழந்து போனதெல்லாம் திரும்ப அதே போலதாங்க. உங்க இதெல்லாம் நீங்க செஞ்சிருந்தா, ஒருவேளை உங்க குழந்தை ஏதாவது இழந்து போயிருந்தா, அதை திரும்ப தேவன் ரெட்டிப்பா அந்த குழந்தைய கைகளிலே தருவா.